பஜ்ஜி கடையில போய் பஜ்ஜி போட்டா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும். எண்ணெயை சூடா வைக்கணும், பஜ்ஜிய பதமா நறுக்கணும், அந்த மாவை சரியா கலக்கணும், அந்த வாழைப்பழத்தை கரெக்டா மேல இருக்கக்கூடிய தோல் எடுத்து கரெக்டா உள்ள போடணும், வாழைக்காய அதை கரெக்டா எடுக்கணும், அதிகமா மண்ணு அதிகமா அதுல சேர்ந்துடக்கூடாது. பஜ்ஜி போடுற மாவு கரெக்டா மாவு ஒரு லேயர் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் இந்த சூடான எண்ணெயில கரெக்டா போடணும். ரொம்ப சூடாயிடக்கூடாது, பஜ்ஜி வெந்த பேரு கரெக்டா எடுக்கணும். அண்ணே பஜ்ஜி போடுறது கூட ஒரு தகுதி வேணும் தலைவா, ஒரு தகுதி. கடையில போய் செருப்பு வாங்குற சகோதரி இருக்கிறாங்க. சகோதரி கேட்கிறாங்க என்னமே செருப்பு. நான் சொல்றேன் சகோதரி 10 சைஸா 11 சைஸா தெரியல, 10 கூட 11 கூட சகோதரி 2 போட்டு இப்படிதானே செருப்பு வாங்குவோம், இப்படிதானே செருப்பு வாங்குவோம். அது சகோதரி கேட்பாங்க அண்ணே கருப்பா வெள்ளையா என்ன கலர் வேணும், எல்லா கலரும் கூட சகோதரி போட்டு பாக்குறேன், எது பொருந்ததோ எடுத்துக்கலாம். அண்ணே ஒரு செருப்பு வாங்கினா கூட 10 செருப்பு கழட்டி போடுவாங்கண்ணே. அதுல 10 சைஸ் 5, 11 சைஸ் 5, கருப்பு கலர் 1, பிரவுன் கலர் 1, வெள்ளை கலர் 1, கிரீன் கலர் 1 எல்லாத்தையும் போட்டு எது பிடிச்சிருக்கோ எடுப்போம். அந்த 100 ரூபாய் செருப்புக்கு அந்த சகோதரி மிச்சம் இருக்கிற 9 செருப்பை தொடச்சு அதை திரும்ப அதுல மாட்டி பார்த்திருக்கீங்களா? அந்த சகோதரிக்கு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம். அதுக்கும் ஒரு தகுதி வேணுமா? இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, இன்பநிதி ஸ்டாலினுக்கு தான் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணன் சொல்றாரு ஏன்னா அவங்க 2 ரொம்ப இருக்கிறீங்க, முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேளுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. தற்குறிகள் ஆட்சி செய்தால் இப்படித்தான் அண்ணன் நடக்கும். உங்க ஊர்ல பாருங்க, இன்னொரு பெரிய கோரிக்கை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அண்ணன். இங்க இருந்து பாருங்க அண்ணன், நம்ம ஊர்ல இருந்து ஒரு நதி போகுது, வெள்ளாறு ஓடுது, கோலகிரி வழியாக 8 கிலோமீட்டர்ல நம்முடைய வங்கக்கடல்ல சேருது. நிலத்தடி நீர் குறைய குறைய அந்த ஆத்து தண்ணியும் உப்பாகிட்டு இருக்கு, கடலுடைய தாக்கம் ஆத்து தண்ணி உப்பாகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு செக் டேம், இந்த விளங்காத ஒரு செக் டேம் கட்டினா அது கட்ட மாட்டாங்க. ஆனா எண்மண் எண்மக்கள் யாத்திரையை தடுக்கிறதுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் காட்டுற முனைப்ப ஒரு செக் டேம் கட்டினா அந்த புலவகிரி மக்கள் நல்ல தமிழ்நாடு குடிப்பாங்க சகோதர சகோதரிகளை. ஏன்னா ஆள தகுதி இல்லாதவர்கள் அரசாண்டு கொண்டிருக்கிறார். நீ கேள்வி எழுப்பணும் சார், நீங்களா கேட்கணும் சார், விடக்கூடாது சார். எத்தனை நாளைக்கு சார் அமைதியா இருப்போம்? 2024 மோடி எப்படிங்க 1950 பிறக்கிறார், 17வது வயசுல வீட்டை விட்டு வெளியே போறார், 2 வருஷம் இந்தியா முழுவதும் சுத்துறாரு, சாமி ஆகிறார், துறவியாக வேண்டும். ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போறாரு, துறவியா சேர்த்துக்கிறார். 1968 சாமி சொல்றாரு நான் துறவியா சேர்த்துக்க மாட்டேன் தம்பி, ஆண்டவன் உன்னை வேற எதுக்கோ படைச்சிருக்கிறான், எதுக்கு படைச்சிருக்காரு நீ கண்டுபிடி, துறவி ஆவதற்காக ஆண்டவன் உன்னை படிக்கல. அதன் பிறகு 18 வயசுல RSS இயக்கத்துல சேர்றான், 35 வயசுல பாரதிய ஜனதா கட்சியில சேர்றார். 1985 குஜராத்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்றார். அதிலே அமைப்பு பொதுச் செயலாளர் 9 ஆண்டுகள் பணியாற்றார். 99 அகில இந்திய பொதுச் செயலாளர். 2001 அக்டோபர்ல குஜராத்தினுடைய முதலமைச்சர். பாருங்க இதெல்லாம் தகுதி. எப்படி ஒரு இரும்பை கொண்டு போய் இரும்பு அடிக்கிறாங்க, எப்படி நடிப்பாங்க? நிலக்கரியை வச்சு காய்ச்சி அந்த இரும்பு 1000 டிகிரி கொண்டு போய் தட்டுன்னு தட்டினா தானே அது அறுவாள் போடாது. அந்த அளவுக்கு அந்த இரும்பு கஷ்டப்பட்டு இருந்தா தானே அந்த இரும்பு வேலை செய்யும். கஷ்டப்பட்டு 60 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை கசங்கி பிழிந்து இந்தியாவுடைய பிரதமராக இந்த நாற்காலியிலே அமரும் இருந்தவருடைய வயசு என்னங்க? 64 வயதுல இத்தனை அனுபவத்தோடு இந்தியாவுடைய பிரதமராக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமர்கிறார். சாட்சி என்னன்னு? உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக, ஒப்பற்ற நாடாக நம்முடைய நாட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. 1528 ராமர் கோவில் உடைக்கப்பட்டது. குழந்தை ராமரை எங்கேயே கொண்டு வச்சிருந்தோம்? ராமர் கோவிலுக்கு வெளியே டென்ட் போட்டு குழந்தை ராமர் உட்கார வச்சிருந்தோம். அந்த குழந்தை ராமர் குளூர்ல மழையில பணியில உட்கார்ந்துட்டு இருந்தார். அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். அந்த குழந்தை ராமருக்கு 500 ஆண்டுகள் கழித்து ராமர் கோவில் அயோத்தியிலே கட்டி பிராண பிரதிஷ்டை செய்து கம்பீரமாக குழந்தை ராமர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார். 1950 இருந்து ஓட்டுறாங்க. காஷ்மீர் தனி நாடாமா, தனி மாநிலமாமா, இந்த சட்டங்க பொருந்தாதாமா, அங்க போய் கை வச்சா அப்படியே பெருசா ஆயிரும். 50 இருந்து ஓட்டிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தில். அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். ஆர்டிகல் 370 தூக்கி வீசிவிட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கொண்டு வருவதற்கு ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டார். ஐயா, இந்திய ஜனநாயகத்துல லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி 10 வருஷமா நடக்கிறது உலக சாதனைங்க ஐயா, கின்னஸ் ரெக்கார்டு. நம்ம அமைச்சர்கள் மீது ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு இல்லைங்க. மோடி அவர்கள் மட்டும் நேர்மையானவர் இல்ல. காங்கிரஸ்ல பிரச்சனை இல்லைனாங்க. மன்மோகன் சிங் நேர்மையானவர்.
சும்மா நம்ம அரசியல் தலைவரை பத்தி தப்பா பேசக்கூடாது ஐயா. மன்மோகன் சிங் நேர்மையானவர். ஆனா மன்மோகன் சிங் வாய் பேசாத காரணத்தினால 2G ராஜா அடிச்சாரு 1,76,000 கோடி அறா அப்படி. ஆனா மன்மோகன் சிங் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. ஐயா, ஒரு ஆளுமைனா அந்த ஆளுமையும் நேர்மையாக இருக்க வேண்டும், சுத்தி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். அதனால் தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லுகிறது. அவர் மட்டும் நேர்மை இல்லை, ஆட்சியே நேர்மை. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில மோடி ஐயாவோடு இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி நம்முடைய தாய் திருநாட்டுல 9 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அண்ணன் நண்பர் தான். அரசியல எல்லோரையும் நாம் வணக்க சொல்றோம், எல்லோரும் மீதும் மரியாதை. ஆனா திருமாவளவன் அவர் ஆரம்பித்த பாதையிலிருந்து தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிறார், வங்கக்கடல் நோக்கி போயிட்டு இருக்கிறார். அவர் முதல்ல ஏதோ சமூக நீதினு ஒரு பாதையில போனார். ஏழை மக்களுக்காக நான் இருக்கின்றேன், பாடுபடுவேன், ஜாதி பேதங்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த ரோட்ல போனாரு. கடா பெரியசாமி எல்லாம் கூட இருந்தார். இவங்க எல்லாம் ஒரு ரோட்ல போனார். ரைட்டு போக வேண்டிய திருமாவளவன் லெப்ட் எடுத்தோன்னே கடா பெரியசாமி வணக்கம் சொல்லிட்டு சென்டர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டாரு. அன்னைக்கு நமக்கு வேண்டாம். ஆனா இன்னைக்கு வங்கக்கடலை நோக்கி போயிட்டு இருக்காரு. நான் திருமாவளவன் சொல்றேன்னே கடல்ல மூழ்கிடுவீங்கன்னா போகாதீங்க, நெல்லுங்க. கேட்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசவை புலவர்கள் அந்த காலத்துல மன்னனை பத்தி புகழ்வாங்க தெரியுங்களா? மன்னா, வாலிய மன்னா அப்படின்னு சொன்னா மன்னன் 2 பொற்காசு கொடுப்பாங்க. இன்னைக்கு திருமாவளவன் திமுகவை புகழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். தமிழகத்துல எத்தனை அநியாயம் நடக்குது, பட்டியலின சகோதர சகோதரி மீது எத்தனை அநியாயம் நடக்குது இல்லையா? முதல்ல பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்குது. அது திருமாவளவன் சொல்றாங்க, இல்ல அண்ணாமலை அரசியல் செய்கிறார். என்னென்ன அரசியல்? உண்மைத்தானே சொல்றேன். திமுக எம்எல்ஏ, அவர் பேரு கருணாநிதி, அவருடைய வீட்டுல பையன் ஒரு பட்டியலின சகோதரியை அடித்து துன்புறுத்திருந்தாங்க. எஃப்ஐஆர் கூட போடல. நாங்க வீதிக்கு வந்து சண்டை போட்டு எஃப்ஐஆர் போட வச்சோம். அதை பத்தி அண்ணன் என்ன வாயே திறக்கல. அவனுக்கு பள்ளி வழின்னு நினைக்கிற திருமாவளவன் வாயை மட்டும் நான் திறக்கவே மாட்டேன். திமுக ஆட்சியில் உட்கார்ந்து நானும் பல இடத்துல சொல்றேன், அண்ணன் கொஞ்சம் திறந்து நீங்க சொல்லுங்கண்ணே, வாய் திறந்து உண்மை எல்லாம் சொல்லுங்கண்ணே மக்களுக்கு. இது இந்த ஊர்ல எம்பியா வேற இருக்கிறீங்க, மக்களுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. அதன் பிறகு தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டியலின சகோதர சகோதரர் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை என்பது தமிழகத்துல உச்சகட்டமா இருக்கு. ஆனா அண்ணன் நான் வாய் திறந்து பேச மாட்டேன், நான் மௌன விரதத்துல இருக்கிற 5 வருஷம் அப்படின்னு உட்காரு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, யாரெல்லாம் வாய் திறந்து பேசுகின்றவங்களோ, இன்னைக்கு சென்னையில ஐயா என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா, வள்ளுவர் கோட்டத்தில். ஒரு 14 பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசுறாங்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுல இந்து ராம் இருக்காரு, அது மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 14 பேர் சேர்ந்துட்டு. நான் கேட்டேன், ஏன்னா இந்த மாசம் வர வேண்டிய 200 ரூபாய் வரலையா? பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன். ஆனா திமுக கொத்தடி மேலாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்போ நான் மதிக்க மாட்டேங்க. நான் மதிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் 70 வருஷமா இந்த நாட்டை பண்ணி வச்சிருக்காங்க. 70 வருஷமா ஒரு கட்சியினுடைய கொத்தடி மேலாக ஒரு காடை மட்டும் பத்திரிகையாளர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க இல்ல ஐயா. இவனுக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவரா வச்சிருக்கலாம். என்னுடைய அரசியல்ல முதல் எதிர்ப்பு இவங்களை விட மாட்டேங்க. உங்க சார்பா போராட வேண்டிய கடமை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. 14 பேர் சேர்த்து ஆர்ப்பாட்டம், என்னையா ஆர்ப்பாட்டம்? அது வந்திருக்கிற கூட்டமே 14 பேர்த்தோட கம்மியா தான் வந்திருக்கும், மேடையில தான் அதிகமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நியூஸ் 7 பத்திரிகையாளர்களுடைய தம்பி நேச பிரபுவ திருப்பூர் மாவட்டத்தில் போய் எல்லாம் வெட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கா. எதுக்கே வெட்டினீங்கன்னா பத்திரிகையில உண்மை எழுதினாரு, அதனால வெட்டினாங்க. இதுவே அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டில் பொய் எழுதினா தையா வெட்டுவீங்க, இப்ப உண்மை எழுதினா திமுக ஆட்சியில வெட்டுறேன். ஐயா, இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கேள்விக்குறி. உண்மையை பேசுனீங்கன்னா காவல்துறையை ஏவி வெட்டு எப்படி அடக்கல? ஏன் ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்க்க கூடாதுன்னு காவல்துறை எங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? கோயில்ல எல்இடி வைக்க கூடாது, உன்னையாரியா பூஜை பண்ண சொன்னா, உன்னையாரியா மத்தியானம் சாப்பாடு போட சொன்னா. நான் காவல்துறையை பற்றி எப்பொழுதும் தப்பான பேசக்கூடிய மனிதன் இல்லை. ஏன்னா அந்த ரத்தம் எங்கிட்ட ஓடுதுங்க ஐயா, அந்த உப்பு எங்கிட்ட இருக்கு. ஆனா என்னுடைய கோபம் எல்லாம் காவல்துறை நண்பர்களை இந்த மாதிரி தவறான வேலையிலே பயன்படுத்தி ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாக வைக்கின்றார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதுதான் என்னுடைய கோபம்.